மலையாள நடிகர் டொவினோ தாமஸோட 50வது படம் ஏஆர்எம். ரீசெண்டாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. படம் பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. இந்த படத்தில் டொவினோ தாமஸ், கீர்த்தி செட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் படம் இப்போது அஃபிஷியலாக 100 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன தேவேரா படம் ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்களில் படம் 304 கோடி உலகம் முழுவதும் வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. ஓப்பனிங் டேயில் மட்டும் அஃபிஷியலாக படம் 172 கோடியும், 2வது நாளில் 243 கோடியும், இப்போ 3வது நாளோட சேர்த்து 304 கோடியும் வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆன முதல் நாளில் மட்டும் படம் 172 கோடி வசூலாகியிருக்கு. 2வது நாளில் 71 கோடியும், 3வது நாளில் 61 கோடியும் வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. டே பை டே தேவேரா படத்தோட வசூல் கம்மியாகிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஓப்பனிங் டேயில் மட்டும் படம் 172 கோடி உலகம் முழுவதும் வசூலாகியிருக்கு. டைரக்டர் அட்லி அவர்கள் அவருடைய அடுத்த படத்தில் கமலஹாசன் மற்றும் சல்மான் கான் அவர்கள் லீடாக நடிக்கிறதா இருக்காங்க. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வெளியாகலை. அப்கமிங் டேஸில் இந்த படத்தோட அஃபிஷியல் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிறதா இருக்குது. காந்தாரா 2 படத்தில் மலையாள நடிகர் மோகன்லால் அவர்கள் ரிஷப் ஷெட்டியோட ஃபாதர் கதாபாத்திரம் நடிக்க போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. காந்தாராவோட ப்ரீக்வெல் வெர்ஷன் இப்போது ரிஷப் ஷெட்டி அவர்களே இயக்கி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மெகா பட்ஜெட் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இந்த படம் இப்போது தயாராகிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டியோட ஃபாதர் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க வேட்டையன் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் அக்டோபர் 10ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா இந்த 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது வேட்டையன் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் அக்டோபர் 2 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு U/A சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. படம் டோட்டல் ரன் டைம் 2 hours 43 minutes கிட்ட படம் தியேட்டரில் ரன் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் ஷங்கரோட இயக்கத்தில் அடுத்த படம் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் படத்துலேருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமன் மியூசிக்கில் விவேக்கோட லிரிக்ஸில் இப்போ இந்த பாடல் அஃபிஷியலாக லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாடல் மல்டி லாங்குவேஜில் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு. கேம் சேஞ்சர் படம் டிசம்பர் மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று குட் பேட் அக்லி. விடாமுயற்சி படத்துக்கு அடுத்ததாக இந்த படம் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது குட் பேட் அக்லி படத்தில் பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் மற்றும் தெலுங்கு நடிகர் சுனில் அவர்கள்லாம் நடிக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. தமிழில் இப்போது பிரசன்னா மற்றும் அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிக்க போகிறதா நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் படம் பொங்கல் 2025 ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் பண்ண எல்லா போஸ்டர்லேயும் இப்போது பிரசன்னா மற்றும் அர்ஜுன் தாஸ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு.